அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை வேர்ல்ட். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக துவா செய்கிறேன். இந்த வருஷத்தோட ஈத் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே சூப்பராக போச்சு. அதில் இருந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் சுத்தமாக ரெசிபியே கிடையாது. நான் ஈதுக்கான ஷாப்பிங் ப்ளஸ் ஈத் vlog ரெண்டையும் தான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஈதுக்கான ஷாப்பிங் பார்த்துடலாம். எப்போவுமே வருஷம் நான் பெட் ஸ்ப்ரெட்டு அப்புறம் கர்டன்ஸ் எல்லாமே வாங்கிடுவேன். ஏன்னா அதெல்லாம் வாங்கினா தான் எனக்கு பெருன மாதிரியே இருக்கும். ஈதுக்கான ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். மற்றது எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணியிருந்தேன். இது ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். ஜெப்டோவில் ஒரு 239 240 தான் வாங்கியிருந்தேன். செம்ம சூப்பராக ஒர்த்தாக இருந்துச்சு. பியூர் காட்டனு. நான் வாங்கின அந்த டைம்லேயே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு பார்த்தேன். பட் எனக்கு மட்டும் தான் அந்த ஆஃபர் வந்துருந்துச்சு. இங்கே சென்னையிலே இருக்கிற என் தம்பிங்களுக்கு அனுப்பி பார்த்தேன். அவங்களுக்குமே ஆஃபர் இல்லை. ஸோ அதனாலேயே நான் ஷேர் பண்ணலை. எனக்குன்னு ஆஃபர் வந்திருந்தனால நான் உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ 2 பெட் கவருமே செம்ம சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த கிரீன் கலரை விட இந்த கிரே கலர் சூப்பராக இருந்துச்சு. கிளாத்துமே நல்லா இருந்துச்சு. அதோட அந்த ஜியோமேட்ரிக் டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு லீஃப் மாதிரி வச்சது. ஓவராலாக ஃபுல்லாக தச்சு எந்த சைடுமே கொஞ்சம் கூட ஒரு டேமேஜ் இல்லாத அளவுக்கு, எந்த சைடுமே ஒரு சின்ன குறை கூட சொல்லாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் நினச்சேன் ஒருவேளை ஆஃபரில் போட்டுக்கிறதுனால சம் டேமேஜ் பீஸ் இருக்கும் அப்படின்ட்டு. பட் அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. இந்த பெட் கவர் மீஷோவில் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே ஒரு அளவுக்கு ஓகே தான். பட் இது மைக்ரோ ஃபைபர் தான். இது காட்டன் கிடையாது. மைக்ரோ ஃபைபர் கிளாத்ன்னு தான் மென்ஷனும் பண்ணியிருந்தது. ஸோ தொட்டுப்பாக கொஞ்சம் காட்டன் மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு வாஷ் பண்ணோன்னே போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட துணியுமே நல்லா இருந்துச்சு. இதோட டிசைன்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் கலர் தான் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தனால சரி ஓகே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம் தான் வாங்கியிருந்தேன். நான் எப்போவுமே டார்க் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் பெட்க்கு மட்டும். ஏன்னா சீக்கிரம் அழுக்காயிடும் அப்படின்றனால. ஸோ இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இதுவுமே வர்த்துன்னு சொல்லலாம். அடுத்ததான் வாங்கியிருந்தது மிந்த்ரால வாங்கியிருந்தேன். ஸோ இது கர்டைன்ஸ் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர், அதாவது டிரான்ஸ்பரண்ட் கர்டைன் தான் வாங்கியிருந்தேன். ஸோ வெளியே வாசலில் போட்டோம்னா கொஞ்சம் உள்ள வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால டிரான்ஸ்பரண்டாக வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கர்டைனுமே மிந்த்ரால தான் வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் 130 தான் கிடைச்சிது. 130க்கு வர்த்துன்னு சொல்லி நான் 2 பீஸ் வாங்கியிருந்தேன். எப்படி பிக்சர்ல இருந்துச்சோ அதே மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஷைனி லுக்கு, செம்மையா இருந்தது. ஸோ இது பெட்ரூம்க்கு போடலாம்னு சொல்லிட்டு 2 கர்டைன்ஸ் வாங்கியிருந்தேன். இதுவுமே சூப்பர். ஸோ வீட்டுக்குன்ட்டு இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு அடுத்து ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாம். ட்ரெஸ்ஸஸ் ஃபர்ஸ்ட் 27,000க்கு சொல்லி பிள்ளைங்களுக்கு 2 ட்ரெஸ் எடுத்திருந்தேன். 27,000க்கு 2 பேத்துக்குமே ஒரே மாதிரி ட்ரெஸ் வேற வேற கலர்ல எடுத்திருந்தோம். ரம்ஜானுக்காக ஷாப்பிங் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸஸுமே நான் அம்மா ஊர்ல தான் எடுத்தது. ஏன்னா அம்மா ஊருக்கு போயிருக்கும் போது சும்மா யதார்த்தமா ஷாப்பிங்காக போயிருந்த இடத்துல பிடிச்சி போயிட்டு எல்லாருக்குமே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம எப்படி ரம்ஜானுக்காக எடுக்கணும், அந்த டைம்ல போய் அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல பிடிச்சதுனால அங்கேயே எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ இது பெரியவளுக்காக எடுத்திருந்தேன். இதே மாதிரி பிங்க் கலர்ல சின்னவளுக்காக எடுத்திருந்தேன். அடுத்ததான் ஈத்கான அவுட்ஃபிட் பெரியவளுக்காக எடுத்தது. இந்த ரெட் கலர் ட்ரெஸ் தான் எடுத்திருந்தோம். இது அவ இஷ்டப்பட்டு ரொம்ப பிடிச்சி போய் எடுத்திருந்தா. இதோட ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா ஒர்க், எம்ப்ராய்டிங் ஒர்க் செம்ம சூப்பரா இருந்துச்சு. பிளஸ் மிரர் ஒர்க் ஃபினிஷோட கூடவே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன்ஸும் வச்சு செமையா இருந்தது. ஆனா கை கிடையாது. நான் கை வெளியே துணி வாங்கி தான் ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தேன். கீழே பார்டருமே ரொம்ப பெரிய அகல பார்டரு, செமையா இருந்தது. பெல்ட்டுமே கூட கொடுத்திருந்தாங்களா. அதோட ஃபுல் அவுட்ஃபிட் அவ போட்டு பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் சூப்பரா இருந்துச்சு அவளுக்கு. நெக்ஸ்ட் என்னோட அவுட்ஃபிட் தான். இது ஒரு ப்ளூ கலர், நேவி ப்ளூ கலர்ல எடுத்திருந்தேன். ஸோ இதுலயுமே பார்டர் பிளஸ் அந்த எம்ப்ராய்டிங் வரைக்கும் ரொம்ப ஃபினிஷிங் சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு ஷால் தான் ஹைலைட்டா இருந்தது. ஷால் சம்பந்தமே இல்லாம இருந்தாலும் அதுக்கு தூக்கலா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப பிடிச்சி போய் எடுத்திருந்தேன். இந்த ட்ரெஸ் பௌசியாக்காக எடுத்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பேரும் ஷாப்பிங்காகவே போல. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தனால விருப்பப்பட்டு எடுக்கணும்னு எடுத்தது தான். ஸோ அவளுமே ரொம்ப பிடிச்சி போய் எடுத்திருந்தா. ஒயிட் கலர்ல மேல இந்த ஃபிளவர்ல கோட் மாதிரி வந்துருந்துச்சு.
இதுக்குமே வந்து பெல்ட் இருந்தது. ஸோ அது போட்டு பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. எப்பவுமே வந்து ஷாப்பிங்னாலே பெண்களுக்கு தான் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் இவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் எடுத்திருந்தேன். ஏன்னா பேண்ட் ஏற்கனவே இருந்துச்சு, ஸோ வேண்டான்னு சொல்லிட்டாங்க. லுங்கி எப்பவும் போல எடுத்துருவோம். இது வரைக்கும் பண்ணியிருந்தது நார்மல் ஷாப்பிங். இதுக்கப்புறம் பண்ண போறது வந்து இந்த பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இதெல்லாம் தெரியும் கஷ்டம். ஸோ அதுக்காக இயரிங்ஸு, அதுக்கப்புறம் செயின், அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ்ன்னு சொல்லி அது ஒரு டக்குன்னு அடிக்கிட்டே போயிடுவாளுங்க. பட் செயின் எப்பவுமே வாங்க மாட்டேன், ஏன்னா இருக்கிறதே போட மாட்டாளுங்க. ஸோ இருக்கிறதுல ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு செயின் வாங்கலை. பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் கம்மல் வாங்கியிருந்தேன், கூடவே வந்து ஒரு சின்ன பிரேஸ்லெட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாமே மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பெருநாக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து ஃபுல்லா பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்தையும் வந்து துவச்சு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து புதுசெல்லாம் எடுத்து விரிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி யாஸ்மின் போசிட்டியும் சொல்லிட்டேன். ஸோ அவங்களே வந்து எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் எல்லாம் விரிச்சு விட்டுட்டு கர்டன்ஸ் எல்லாம் மாத்தி விட்டுட்டாங்க. கடைசி நோம்பன்னைக்கு கொஞ்சம் வேலைலாம் அதிகமாக இருந்தனால வந்து நான் வீட்டில் எதுவுமே செய்யலை. ஜூஸ்ல இருந்து வடை பஜ்ஜி எல்லாத்தையுமே வெளியே வாங்கிட்டேன். வீடு கிளீன் பண்றது எல்லாமே வந்து முக்கால்வாசி பிள்ளைங்களும் ஹெல்ப் பண்ணியிருந்தாலுங்க. எனக்கு வந்து தைக்க வேண்டியது ஒரு 2-3 பிளவுஸ் வந்துருந்தது. ஸோ அதை தச்சு கொடுக்கணுன்றனால வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாம போச்சு. நோம்பு திறந்து முடிச்ச உடனே தொழுதுட்டு எங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பெருநானாலே வந்து மெஹந்தி போட்டாதான் பெருநா. ஏன்னா மற்ற நாள் எப்போ நம்ம ஆசைப்பட்டு டக்குன்னு தோணுனப்போ போட்டாலுமே வந்து அந்த பெருநாளைக்கு மெஹந்தி போடலன்னா அது ஒரு ஃபுல்ஃபில்லாவே இருக்காது எனக்கு பெருநானா. எனக்கு எப்பவுமே பெருநாளைக்கு வந்து அந்த மெஹந்தி கையால பிரியாணி எடுத்து சாப்பிடும் போது தான் வந்து அந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டா தெரியும். மெஹந்தி இல்லாம நம்ம நார்மலா சாப்பிடும் போது பிரியாணி மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க மெஹந்தி வச்சு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாதா நாள்ல சாப்பிட்டா கூட வந்து ஏதோ பெருநாளைக்கு சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். டிசைனை காமிச்சு ஓரளவுக்கு ஓகே சொன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு அளவுக்கு வச்சிருந்தேன். ஸோ அச்சஸ்லாம் அப்படியெல்லாம் என்னால போட வராது. ஸோ அவளுக்கு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கேக் நானே வச்சுக்கிட்டேன். இன்னொரு கேக் வந்து பெரியவ தான் வச்சுட்டு இருந்தா. ஒரு நாள் முன்னாடி வந்து தங்கச்சி வந்து இலையை வாங்கி அதை அரைச்சி கொடுத்து விட்டுட்டா, கைக்கு தொப்பிக்கு வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து கை தொப்பிக்கு மட்டும் வச்சிருந்தோம். இது பெருநா காலையில எடுத்த வீடியோ. ஆக்சுவலா எப்பவுமே பெருநா காலையிலனா எங்க வீட்டுல இட்லி கரியானம் மட்டும்தான் செய்வோம். அதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு வட்டலப்பமும் செஞ்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்தியாச்சு. காலையில 7:30 மணிக்கெல்லாம் தொழுகன்றனால காலை எழுந்தோடனே வந்து ஃபுல்லா ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து வெறும் பேர்ச்சம்பளம் மட்டும் சாப்பிட்டுட்டு தொழுகைக்கு கிளம்பிட்டோம். قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات بارك تعالى جواد كريم ملك حكيم அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையும் பயானும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நல்லபடியா தொழுது முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஃபுல்லா மேக்கப் வேலையே நடந்துச்சு. பௌசியாக்கு வந்து ஓவரா கர்லி ஹேர்ன்றனால அவளுக்கு தலை செய்யறதே கொஞ்சம் ஒரு டாஸ்கா தான் இருக்கும் எப்பவுமே எனக்கு. சோ அவளுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் சிம்பிளா பண்ணி விட்டுட்டு வாங்கின பூவுமே வந்து அழகா ஒரு ஹார்ட் ஷேப்ல வச்சு விட்டுருந்தேன். எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் வந்து ஃபேமிலியா போட்டோ எடுத்தாச்சு. போட்டோ எடுத்துட்டு அம்மா பாப்பாக்கு எல்லாத்துக்கும் போன் போட்டு சலாம் சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து படுத்து தூங்கிட்டோம். தூங்கினதுக்கு அப்புறம் எப்பவும் போல மதியானம் வந்து பிரியாணி வெளியே தான் வாங்குவோன்றனால சாப்பாடு சமையல் வேலை இல்லை. ஸோ படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கி முழிச்சு அதுக்கப்புறமா வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அதையும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கான பெருநாவே மொத்தம் இவ்வளோதான் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் தான், ஒன்றுமே வேலை இருக்காது. ஸோ இவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க, எங்கள் மாமாவும் வேலைக்கு போயிடுவாங்கன்றனால எங்கள் வீட்டில் பெருநா வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போகும். ஏன்னா அவங்களுக்கு லீவ் இருக்காது அப்படின்றனால. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வரும். இன்னும் வரைக்குமே வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.